guys, நம்ம சூர்யாவோட கருப்புக்கான ஒரு அபிஷியலான அல்டிமேட் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். இந்த கருப்புல இருந்து ஒரு அபிஷியலான அப்டேட்டை ஆர்ஜே பாலாஜியே தந்துட்டாரு. அந்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். ஸோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வர மே 14 இந்த கருப்பு பயங்கரமா தியேட்டர்ஸ்ல இறங்க போகுது. ஃபேன்ஸ் எல்லாம் எதுக்கு வெயிட் பண்றாங்களோ இல்லையோ இந்த கருப்பு படத்தை பார்க்கிறதுக்கு அவ்வளவு வெயிட் பண்றாங்க. ரீசெண்டா வந்த நாங்க 4 பேர் சாங், இந்த ஒரு சாங்க ரிப்பீட் மூல கேட்க நல்லா தான் இருக்கு. நம்ம சாய் அபேங்கரோட சாங்லாம் கேட்க தான் பிடிக்கும் போல. இந்த கருப்பு படத்துக்கான ப்ரமோஷனை பிக்கெஸ்ட் லெவல்ல பிளான் போட்டிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. முன்னாடியே சொல்லியிருந்தோம் படத்துக்கான ஆடியோ லான்ச்சை சென்னையில இல்லாம வேற ஒரு இடத்துல நடத்த போறாங்கன்னு. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மதுரையை சூஸ் பண்ணிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஆடியோ லான்ச்சை மே ஃபர்ஸ்ட் வீக் நம்ம எதிர்பார்க்கலாம். மூவிக்கான பிசினஸ்னால தான் படத்தை தள்ளி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ ஓவர்சீஸ் ரைட்ஸ், டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாத்தையுமே வித்துட்டாங்க. ஆனா கேரளா சைடு இந்த கருப்பு படத்தை இன்னும் யாரும் வாங்கல. என்ன ரீசனுக்காக படத்தை வாங்காம இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கருப்பு ரிலீஸ் ஆகிற அதே நாள் மே 14 கேரளால 3 பெரிய படம் வரப்போகுது. சோ அந்த 3 படங்களுக்குமே கேரளால தியேட்டர்ஸ் கிடைக்கலையா, கருப்புக்கும் அப்பனா கிடைக்கவே கிடைக்காது. இதை மைண்ட்ல வச்சு தான் படத்தை யாரும் கேரளால வாங்காம இருக்காங்க. இப்ப கேரளா தியேட்டர்களை பொறுத்தவரையும் கோபுரம் சினிமாஸ் அவங்க வந்திருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அவங்களும் பேச்சுவார்த்தை மட்டும் தான் நடத்திட்டு இருக்காங்க. மேபி படம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு கேரளால. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சோ காத்திருந்து பார்க்கலாம். இப்ப படிப்படியா படத்துக்கான அப்டேட்டை மூவி டீம் பயங்கரமா இறக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தா, படத்துக்கான 3rd சிங்கிள் தான். இந்த பாட்டை பால் டப்பா பாடி இருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. சாய் அபேங்கர் அபிஷியலா சொல்லிட்டாரு. இந்த 3rd சிங்கிள் ஒரு லவ் சாங்கா இருக்குமா குத்து சாங்கா இருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரீசெண்டா எல்ஏகே ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடந்துச்சு. அந்த ஒரு ஈவென்ட்ல ஆர்ஜே பாலாஜி கருப்பு படத்துக்கான அப்டேட்டை பயங்கரமா தந்திருக்காரு. வர ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்குள்ள படத்துக்கான 3rd சிங்கிளை இறக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த சாங்கான அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்ப கூடிய சீக்கிரம் நம்ம எதிர்பார்க்கலாம். சூர்யாவோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபயர் எமோஜி கமெண்ட்ல தெரிக்க விட்டுட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.